சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாங்க. காலேஜுக்கு போயிட்டு அப்பத்தா படத்தை நினச்சிக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களே அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா தமிழ் வந்துட்டு வேகமாக வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டலில் வந்து தமிழ் வந்து பார்சல் பண்ணுற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து போஸ் வந்துடுறான். போஸ் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். போஸ் வந்து தமிழ்ச்செல்வியை பார்க்கவே இல்லை. ஆனால் தமிழ் வந்து போஸை பார்த்துருது. என்ன இவன் இங்கே வந்து இருக்கான், இவனை இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னோம்ல, இவன் எந்த தைரியத்தில் இந்த பக்கம் வந்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் வந்து அவனுக்கு தெரியாமல் பின்னாடி போய் நின்றுக்கிறாங்க. போஸ் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். அடே இந்த ராஜாங்க குடும்பத்தை எப்படியாவது அழிக்கலான்னு பார்த்தா அது முடியவே மாட்டேங்குது. அந்த தமிழ்ச்செல்வி இப்போ டாக்டருக்கு படிக்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த கண்மணிக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. அவங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லதாவே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நான் இப்படி தலைமறைவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் நிலைமையை பாத்தியா? அமைச்சர் ராஜாங்கத்தோட தம்பி பையன் நானு. எனக்கு என்ன நிலைமைன்னு பாத்தியா அப்படின்னு அவன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். விட மாப்பிள்ள, நீ பண்ணது தப்பு தானே அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சொல்லும்போது உடனே அதுக்கு போஸ் சொல்கிறாரு, என்னடா தப்பு பண்ணிட்டேன் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? எனக்கும் எங்கள் அம்மா அப்பா என் தங்கச்சிக்கு கிடைக்கிற எந்த உரிமையுமே அந்த வீட்டில் கிடையவே கிடையாது. நாங்களாம் ஒரு நாய் மாதிரி தான் அந்த வீட்டில் இருக்கோம். அவங்க இஷ்டத்துக்கு நாங்களாம் வாழ முடியாது. எங்களுக்குன்னு காசு பணம் வேணாமா? அவங்களால நாங்கள் நிறைய அவமானப்பட்டிருக்கோம். அதனால தான் நான் அந்த ஆளை அன்னைக்கு கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டு தான் போனேன். கடைசியில் அந்த தமிழ்ச்செல்வி வந்து தடுத்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா. எங்கள் அம்மாவும் அந்த தமிழ்ச்செல்விக்கு உடந்தையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி விட மாப்பிள்ள அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்லும்போது போஸ் வந்து சொல்கிறான், சும்மா விடக்கூடாது. நான் அந்த ராஜாங்கத்தையும் அவனோட குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன். அந்த ராஜாங்கத்தையும் அவரோட குடும்பத்தையும் நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு இந்த போஸ் வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு தமிழ் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இவனை நம்ம சும்மா விடக்கூடாது. இவனை விட தான் ரொம்ப தலைக்கு ஏறி திரிறான். நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா, மாமாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா போஸ் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் தமிழ் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இங்கே ஈஸ்வரி வெளியே இருக்கு. ஈஸ்வரி வந்து தமிழ்ச்செல்வியை கூப்பிட்டு, என்னம்மா தமிழ்ச்செல்வி, ரொம்ப களைச்சு போய் வந்திருக்க போலையே, வேலைக்கு போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு ரொம்ப வந்து களைப்பாக இருக்கே அப்படின்னு ஈஸ்வரி வந்து நாடகத்தை போடுது. ஆமாம், என்னத்தை பண்ணுறது, இந்த மாதிரி வெளியே வேலைக்கு போகிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. நீ தமிழ் சேது கூட சேர்ந்து வரலான்னு நினச்சிட்டியோ? அத்தை உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் செத்து போன மாதிரியே நாடகத்தை போட்டிருக்காங்க. நீயும் அவனோட சேர்ந்து வாழலான்னு கூட மனசில் கொஞ்சம் நினச்சிருப்ப அப்படின்னு இந்த ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தமிழ் சொல்கிறாங்க, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கலத்த அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. அதுதான் உன் கண்ணிலேயே தெரிஞ்சிச்சு தமிழ்ச்செல்வி, நீ சேது கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டியே அப்படின்னு எங்கிட்ட ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் அவர் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு தமிழ் உறுதியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஈஸ்வரி வந்து தமிழை மேற்கொண்டு வம்பிழுத்துக்கிட்டு இருக்கு. ஈஸ்வரி கிட்ட வந்து தமிழ் சொல்லுது, அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் பையன் என்ன இந்த ஊருக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்? நான் தான் சொன்னேன்ல உங்கள் பையன் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவன் என்னடா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், இந்த பக்கம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு தமிழ் சொல்லும்போது இதை கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு ஷாக் ஆகிருது. என்ன சொல்கிற தமிழ் அப்படின்னு. ஆமாம், நான் அவரை பார்த்தேன். உங்கள் பிள்ளைய ஊரை விட்டு போக சொல்லுங்க அப்படின்னு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கு. என் புள்ள எதுக்குடி போகணும்? நீங்களாம் நல்லா இந்த வீட்டில் இருக்கும்போது என் புள்ள எதுக்கு போகணும்? உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுது. ஓஹோ, என்னால் முடிஞ்சதை பார்த்துக்கிறவா அப்படின்னு தமிழும் கேட்குறாங்க. ஆமாண்டி, நீ ஏன் இந்த வீட்டுக்கு வெளியே இருக்க? உன் குடும்பமான சந்தி சிரிச்சு போயிருச்சு. இப்போ என்னடி நீ என் பிள்ளைய பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஈஸ்வரி வந்துட்டு ரொம்ப திமிரா பேசவும் தமிழுக்கு கோவம் வந்துடுது. தமிழ் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சேது வர்றாரு. சேதுவை கூப்பிட்டு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற? காலையில் உங்கள் அப்பாவை திட்டினதுக்காக திரும்பவும் என்னை திட்ட போறியா அப்படின்னு சேது கேட்குறாரு. அதெல்லாம் இல்லைங்க, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு தமிழ் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்லி தொலை அப்படின்னு சேதுவும் கேட்குறாரு. அன்னைக்கு எனக்கு வளகாப்பு நடந்துச்சுல, அப்போது மாமாவை யாரோ காரில் ஏற்றி
கொலை பண்ண பார்த்தாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, அதே இதுக்குடி ஞாபகப்படுத்துகிறேன், உன்னால தான் எங்கள் அப்பாவுக்கு அந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சேது வந்து சண்டைக்கு நிற்கிறாரு. ஏங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் சொல்ல வரதை கேளுங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. உடனே சேது வந்து சரி சொல்லி தொலை அப்படின்னு சேதுவும் கேட்குறாரு. அன்னைக்கு போஸ் தான் வந்து மாமா மேலே கார் ஏற்றி அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணது அப்படின்னு தமிழ் சொல்லவும், இதை கேட்டுட்டு சேது அதிர்ச்சி ஆயிடுறாரு. என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம், போஸ் தான் வந்து அன்னைக்கு மாமாவை வந்து கார் ஏற்றி இந்த மாதிரிலாம் ஆக்சிடெண்ட் பண்ணுது. மாமா மேலே சரியான கோபத்தில் இருந்தான். மாமா வந்து அன்னைக்கு அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினார்ல, அதனால தான் போஸ் வந்து இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்பத்திரியிலையும் வந்து மாமாவை கொலை பண்ண வந்துட்டான். நான் தான் தடுத்து கிடுத்து எல்லா வேலையும் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரியத்தையும் வந்து எனக்கு உதவி பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். நான் தான் உங்கள் பையன் இந்த ஊரை பக்கமே இருக்கக்கூடாதே, ஒழுங்கா உங்கள் பையனை வேறு ஊருக்கு போக சொல்லுங்க, இல்லை அப்படின்னா இந்த உண்மையெல்லாம் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு ஈஸ்வரி அத்தைக்கிட்ட நான் சொல்லிட்டேன். அதனால தான் போஸ் கொஞ்ச நாளாக தலைமறைவாக இருக்கான் அப்படின்னு தமிழ் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, இதை கேட்டுட்டு சேது வந்துட்டு இன்னைக்கு அவனை சும்மா விட மாட்டேன், அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிளம்புறாரு. உடனே தமிழ் வந்து என்னங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால் நீங்கள் என்னடானா வெற்றை குத்துறேன்னு கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையாக தான் கேளுங்களேங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு போஸை திரும்பவும் நான் இந்த ஊருக்குள்ளே பார்த்தேன். நான் வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு அவனும் வந்து திரும்பவும் மாமாவை கொலை பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அதனால தான் நான் பயந்துக்கிட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டேன். நாளைக்கு மாமாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக அது போஸ்னால தான் அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் தமிழ் வந்து சேதுக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சேது வந்து அதிர்ச்சி ஆயிட்டு, சரி விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வேகமாக சேது வந்து ஈஸ்வரியை பார்க்க போகிறாரு. என்ன சின்னம்மா, போஸை தூண்டி விட்டு எங்கள் அப்பாவை கொலை பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு சேது வந்து ஈஸ்வரி கிட்ட போகிறாரு. உடனே ஈஸ்வரி வந்து என்னையா சேது இப்படி சொல்கிற அப்படின்னு ஈஸ்வரி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும் என்கிட்ட எந்த பொய்யும் சொல்ல வேணாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லும்போது, என்னடி எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சேது ஈஸ்வரி வந்து தமிழ்கிட்ட கேட்குது. ஆமாம், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு தமிழ் வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து ஐயா சேது, என்ன மன்னிச்சிரியா சேது, என் புள்ள பண்ணது தப்பு தான், அதுக்காக தான் அவனை நல்லா திட்டி விட்டு இந்த ஊரை விட்டு அனுப்பிட்டேன். இனிமேல் என் புள்ள எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாயா அப்படின்னு சேதுக்கிட்ட வந்து ஈஸ்வரி வந்து மன்னிப்பு கேட்குது. உடனே சேது வந்து எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்கள் புள்ள உசுரோட இருக்க மாட்டான் அப்படின்னு சேது வந்து ஈஸ்வரியை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. உடனே ஈஸ்வரி வந்து என்ன சேது சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, நிப்பாட்டுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து ஈஸ்வரியை அடிக்க போயிடுறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.